உலகத்திலேயே என்பிற்குரிய மக்களே, உலகத்திலேயே ஒன்ன மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு கீழே பார்த்து பதில் சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான். அயோக்கிய பைய கிடையாதுங்கிறீங்க. எனக்கு தெரியாம கேட்கிறேன், பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த கேள்வியை தான் அவன் கேட்க போறாங்கிறது ஐயா ஸ்டாலினுக்கு எப்படி தெரியும்? சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? சரி, அவன் ஒரு கேள்வியை கேட்கறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, வெளிநாட்டு பயணம் விமர்சிக்கப்படுதே, இதான் முதல் கேள்வியே. இதுக்கு என்ன பதில்? நேரம் தானே பார்த்து சொல்லணும். அதானே உலக வழக்கம். அந்த கேள்வியை கேட்ட உடனே ஐயா குனிஞ்சிட்டாரு. குனிஞ்சு கட்டில இருக்கிறவள வச்சுக்கிறாதீங்க. நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கன்னா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் போன பாரியே இந்த பயணத்தை நினைக்கிறார் போல. அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த பயணத்தை வெளிநாடு போயிட்டு சரியா நடத்தல அப்படிங்கிறது இவரோட கருத்து. அது எப்படி கீழே குனிஞ்சு சொல்றீங்க? அவன் கேட்ட கேள்விக்கு பதில் எப்படி உங்ககிட்ட இருந்துச்சு? அப்போ ஸ்கிரிப்டடா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். இரண்டாவது கேள்வி அரசியல் கொண்டாங்க. புதிய கட்சிகள் உங்க கூட்டணிக்கு வருமா? இது அவருடைய கேள்வி. புதிய கட்சிகள், ஏன்னா திமுக கூட்டணியில் ஆல்ரெடி 9 கட்சிகள் பக்கம் இருக்காங்க. புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ற? டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டாரு. பதில் கீழே இருக்கு. பஞ்ச் அடிக்கிறாப்ல. புதிய கட்சிகள் வரவில்லையோ, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, பீகார் எலெக்ஷன்ல சார் பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில. அந்த பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்க சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இந்த வாய்ப்பு இருந்தாலும் தமிழ்நாடு அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை எங்ககிட்ட இருக்கு. அதுவும் பதிலுங்க இருக்கு. யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு.